இந்து மதம் விக்கிர ஆராதனை தவறு, கிறிஸ்துவ மதம் அந்த ஆராதனை தவறு, சீக்கிய மதம் ஆராதனை தவறு, முஸ்லீம் ஆராதனை தான் சரி என்று நீங்க சொல்றீங்க. அப்போ மெய்யான பாதை பொய்யான பாதை அந்த மெய்யான பாதையில இறைவன் அப்பதான் இறுதி தீர்ப்பு நாள்ல விசாரிச்சு அவனுக்கு தகுந்த தண்டனையும் தகுந்த பரிசு கொடுக்கணும். அது மோட்சம் நடக்கும். சரி, நான் பண்ண பிரயோகம் இந்த கண்டிஷன், இந்த பாதை தேர்ந்தெடுத்துக்க, இந்த பாதை தேர்ந்தெடுத்துக்க, அது என்ன ஏன் பறக்க வைப்பாங்க? இந்த பறக்க விட இந்த கண்டிஷன் கிடையாது. அப்ப மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது. இந்த பறக்க வேண்டியது, கண்டிஷன் போட வேண்டியது, இப்படி சாகும் நரகத்துக்கு போகும், இந்த அவனுக்கு கிஃப்ட், இந்த அவனுக்கு மோட்சத்துக்கு போகும். ஏன் செய்வாங்க? அப்படி பறக்காம வச்சு ஏன் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப பல இஸ்லாமும் கிறிஸ்தவம் இந்து மதம் பலதும் இருக்குது. நான் இந்து மதத்துல வழிபட்டு போயிட்டு போனா கடவுள் என்ன செய்யறாரு, நரகத்துக்கு போன்னு சொல்லிடுவாரு. கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் போயிடுவாரு. இஸ்லாத்தின்படி நான் நடந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாருங்கிறீங்க. இதுக்கு பதிலாக என்னைய பிறக்காம ஆக்கிருக்கலாமா? எதுக்கு என்னைய படைக்க வைக்கணும், படைச்சு என்னை இந்த மாதிரி ஆக்கணும், என்னைய படைக்காம இருந்துடலாமே கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, படைச்சதுனால இந்த விவகாரம் அப்படின்னு சொல்றாரு. படைக்காம இருந்திருக்கலாமேங்கிறார்ல. மனிதனை படைத்ததுனால அவனுக்கு இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம், அவனால் ஏற்பட்டிருக்கிற சீர்திருத்தங்கள், இதுகளை எல்லாம் ஏற்படுத்தணும்னு கடவுள் விரும்புறாரு. மனிதனுக்கு ஒரு அறிவை கொடுத்து படைக்கிறார் இல்லைங்க. இதுல ஒண்ணு நீங்க நல்லா சிந்திக்கணும். உங்க மீது வலுக்கட்டாயமாக ஒரு கோணத்தில் உங்களை திருப்பி விட்டு அதற்காக வேண்டி தண்டனையை பரிசா கொடுத்தாலும் நீங்க குற்றம் சுமத்தணும். உதாரணமா, உங்க இயற்கையிலேயே நீங்க இந்துவாவே நடக்கிற மாதிரி உங்களை கடவுள் படைச்சிருக்கணும். இயற்கையிலேயே நீங்க முஸ்லீமா நடக்கிற மாதிரி படைச்சிருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம், இது என்னங்க ஒரு உரிமையும் கொடுக்காம என்னை அவரே இப்படி ஆக்கி விட்டு என்னை அவரே தண்டிக்கிறாருன்னு கேட்கணும். உங்களை எப்படி கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா, பகுத்தறிவை கொடுத்து படைச்சிருக்கிறாரு. நீங்க இந்த நிமிஷம் நினைச்சீங்கன்னா இதை ஏற்கலாம் இல்ல இதை ஏற்கலாம், ரெண்டையும் சேர்த்து நிராகரிக்கலாம். இந்த தீர்மானிக்கிற உரிமையை உங்க கையில கொடுத்தா படைச்சிருக்காரு. உங்களை ஆடு மாடு மாறி ஒரு பகுத்தறிவு இல்லாம படைச்சிருந்தா, இது என்னத்துக்கு என்னை போட்டு படைக்கணும், என்னை பிடிச்சுக்கிட்டு அவரா அப்படி படைச்சுட்டு எதுக்கு எனக்கு சொர்க்க தரணும்னு கேட்கலாம். உங்களே என்ன எடுத்துக்கிறோமே, நான் என்னோட விஷயத்தை நான் தீர்மானிக்க எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு. இந்த மேடையில பேசுறாஇருந்தாலும் நான் பேசுவேன், உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துக்கிறேன், இது ஏன் உரிமை. பேச நினைக்கிறேன், பேசுறேன், வேணாம் நான் உட்கார்ந்துக்கிற போறேன். சைவம் அசைவம் முன்னாடி வச்சிருக்குது, நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் இதை சாப்பிடுறதா இதை சாப்பிடுறதான்னு சொல்லி. நான் தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுனால கடவுள் திணிக்கிறார் நீங்க சொல்ல முடியாது. அப்ப உங்களுக்கு 3-4 மார்க்கத்தை தந்துட்டு உங்களை உங்களுக்கு உரிமையே தராம ஆடு மாடு மாறி கூட இல்லாம இந்த ரொபோட் இருக்க மனுஷனுடைய கண்ட்ரோல் அப்படி இயங்குமே, அப்படி கடவுள் படைச்சிருக்கிறாரா? ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தீர்மானிக்கிற உரிமையோட படைச்சிருக்கிறாரா? உரிமையோட தான் படைச்சிருக்காரு. நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கிறிஸ்தவராக உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், யாரா தடுக்க முடியுமா? முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு இந்துவாவே நீங்க தொடர முடியும், தடுக்க முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா நாத்திகரா கூட நீங்க ஆக முடியும், அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க ஒரு பௌத்தரா கூட ஆக முடியும். அப்ப உங்களுக்கு எதை வேண்டாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துட்டு அதுல இதை செய்தால் தண்டனை, இது செய்தால் சரிங்கிறார். அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டதுனால தானே அந்த பரிசு நீங்க அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம இழுத்துக்கிட்டு போனா தானே இதை நீங்க குறை சொல்லணும். கடவுள்கிட்ட குறை சொல்ல என்ன இருக்குங்கிற நீங்க அழகா நான் கேட்கிற இவ்வளவு அறிவை தந்திருக்கும் பொழுது நீங்க நரகத்துக்கு போகாத ஒன்றை இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கலாமே. அப்ப நீங்க தேர்ந்தெடுக்க தயங்குறீங்கன்னு சொன்னா அப்ப தயங்குறவங்க தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். உங்கள்கிட்ட அறிவு இல்லாம கேள்வி கேட்கணும். நம்மள அறிவு இல்லாம படைச்சு ஒரு இந்திரங்கள் மாதிரி படைச்சு நம்மளுக்கு நினைச்சா கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, நினைச்சா கூட கிறிஸ்துவத்துக்கு போக முடியாதுங்கிற மாதிரி அப்படி நம்மளை கடவுள் படைச்சிருந்தா அந்த கேள்விகள் கேட்கலாம். இதுல நீங்க கேட்கவும் முடியாது. உங்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவுங்கிற சுதந்திரம்.